நான் ரீசெண்டாக வந்து சில டான்சர்ஸ் எல்லாம் அவங்களோட மாஸ்டர் கிளாஸ் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஆல் இந்த பத்ம விபூஷன் வாங்கின டான்சர்ஸ் எல்லோரும் ஒரு 60-70 வயசு இருப்பாங்க. கதக், இந்த அப்புறம் ஒடியா, பரதநாட்டியம், இவங்கெல்லாம். அதில் ஒரு டான்சர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த வந்து ஷீ எக்ஸ்பிரஸ்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெசல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க அவங்க டான்ஸ் பண்ணும்போது எல்லா தரமுமே. என்னென்னா, அந்த வெசலாக அவங்க மாறும்போது ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது நம்ம இதில் வருது இல்லையா, அந்த பாத்திரமாக அவங்க லிட்ரலாக கேரக்டர்னு சொல்லாமல் வெசல்னே சொல்கிறாங்க. ஸோ எனி டைம் வி டூ சம்திங் வி பிகம் அ வெசல். அதாவது அந்த விஷயத்தை நம்ம கேரி பண்ணி நம்ம மூலமாக அது நடக்குது, நம்ம பண்ணலைன்னா வேறு யாரோ அதை பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹவு ரெடி வி ஆர் டு பிகம் அ வெசல்ங்கிறது மட்டும்தான் அதோட பாயிண்ட்னாங்க. எனக்கு அது ஒரு பயங்கரமான தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ஆர்டிஸ்ட்டாக வந்து இப்போ மற்ற ஃபார்ம்லலாம் பார்த்திங்கன்னா ரெமுனரேஷனுங்கிறது ரொம்ப கம்மி. அவங்க எல்லாருமே டூயிங் இட் ஃபார் அ வெரி டிஃப்ரெண்ட் காசுங்கிற மாதிரி போயிடுது. சினிமா வந்து இட்ஸ் தார்கோசி சொன்ன மாதிரி சேட் ஆர்ட் பிகாஸ் வி நீட் மணி டு மேக் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும். அப்போ இதில் எப்படி நம்ம வெசலாக மாறுறது, அந்த வெசல் ப்ராசஸ் தான் வந்து ஒவ்வொரு படம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் வி ஏஜ், ஆஸ் வி க்ரோ, டூ மோர் ஃபிலிம்ஸ், நமக்குள்ளே ஒரு பக்குவமாக நம்மளும் ஒரு பாத்திரமாக மாறுவோம். எதாவது வந்தால் நம்மக்கிட்ட வரட்டுங்கிற ஒரு கேரிக்காக வெயிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன்.